போகிறோன்னா 1 ஏக்கரில் எத்தனை ஆடுகளை வந்து வளர்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தவுடனே உங்களுக்கான கிவ்அவே வந்து ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் பார்க்குறவங்க மறக்காமல் டெய்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து சிறந்த கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான கிவ்அவேவில் அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து ரெகுலராக பண்ணுறீங்களே அவங்களுக்கு மட்டும்தான் கிவ்அவே வந்து கொடுக்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. 1 ஏக்கர் நிலம் இருந்தால் அதில் எத்தனை ஆடுகளை வந்து வளர்க்கலாம்? இந்த கேள்விக்கு ஆடு வளர்ப்பை தொடங்க நினைக்க அனைவருக்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க 50 ஆடு வளர்க்கலாம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க 100 ஆடுகள் கூட வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே சரியான பதில் என்ன? இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 ஏக்கர் நிலத்தை எப்படி வந்து திட்டமிட்டு பயன்படுத்தினா அதிக லாபம் கிடைக்கும், எத்தனை ஆடுகள் வச்சா தீவன செலவு குறைவும், எந்த முறையில் வளர்த்தா வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். 1 ஏக்கர் வந்து 43,560 சதுர அடி, ஓகேங்களா? ஆனால் இந்த முழு இடத்தையும் ஆடுகள் நிற்கும் இடமாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஆட்டு கொட்டகை, குடிநீர் வசதி, தீவன சேமிப்பு, நடப்பாதை, பசுந்தீவன சாகுபடி, குட்டி ஆடுகளுக்கான ஒரு குட்டி தொழுவு, இதில் எல்லாமே பல வசதிகளும் இருக்கணும். 1 ஏக்கர் நிலத்தை 3 பகுதியில் வந்து பிரிப்பது தான் சிறந்தது. 30% வந்து கொட்டகை, அதுக்கப்புறம் மற்ற வசதிக்கு 50% வந்து பசுந்தீவன சாகுபடிக்கு வந்து வச்சுக்கணும். 20% வந்து திறந்த வெளி நடைபாதையாக வச்சுக்கணும். இதனால் ஆடுகளுக்கு நல்ல ஆரோக்கியமும் வளர்ச்சியும் கிடைக்கும். இப்போ எங்கள் தொழுவில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இடம் இருக்கும். ஆடுகள் வந்து அங்கங்கே படுக்க கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும். அதே மாதிரி குட்டிகளுக்கு வந்து தனியாக குட்டி தொழுவுன்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நைட் வந்து பெரிய ஆடுகள் வந்து குட்டி ஆடுகளை வந்து பிறந்த குட்டியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, சில நேரம் அது மேலே உட்காந்துரும், கால் மேலே உட்காந்துரும், கால் நசுங்கிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதனால் குட்டிகளை மட்டும் தனியாக அடைச்சி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்விக்கு வரலாம். ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ இடம் வேணும்? இப்போ வயசு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து கொட்டையில் 10லேருந்து 15 சதுர அடி வேணும். வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 சதுர அடி வந்து இடம் இருந்தால் போதும். அப்படி பார்த்தா 1 ஏக்கரில் கொட்டகை, திறந்தவெளி வசதியோட 40லேருந்து 60 ஆடுகள் வரை சீராகவே வளர்க்க முடியும். அப்போ 40லேருந்து 60 ஆடுகள் வளர்க்கலாம். இது புதியவர்கள் தொடங்குவதற்கு பாதுகாப்பான அளவாக இருக்கும். ஆனால் அனுபவம் உள்ளவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா கூடுதலாக தீவனம் வாங்கி அறிவியல் முறையில் பராமரித்தா 80லேருந்து 100 ஆடுகள் வரைக்கும் வளர்க்கவும் முடியும். இருப்பினும் என்ன செய்யணும்னா ஆடுகளோட அந்த ஆரோக்கியம், காற்றோட்டம் வேணும், அப்புறம் வந்து சுகாதாரம், அப்புறம் நோய் கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பலர் வந்து என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய தவறு வந்து செய்கிறாங்க. அது என்ன தெரியுமா? இடம் போதாமல் அதிக ஆடை வந்து வாங்கி விடுறாங்க. அது விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா நோய் வேகமாக வந்து பரவும், எடை அதிகரிப்பு வந்து குறைஞ்சு போயிடும், தீவன செலவு வந்து உயரும், இறுதியில் வந்து லாபம் வந்து குறையும். எனவே அதிக ஆடுகள் வந்து அதிக லாபம்ங்கிறது எப்பயுமே உண்மை கிடையாது. சரியான எண்ணிக்கையில் சரியான பராமரிப்போட வளர்ப்பதை நீண்ட கால வெற்றிக்கான வழின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பொதுவாக ஒரு வயசு வந்து ஆட்டு கொட்டைகளில் 10லேருந்து 12 சதுர அடி இடமும், வெளிப்புறத்தில் வந்து 20லேருந்து 30 சதுர அடி இடமும் இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம். 1 ஏக்கரில் 40லேருந்து 60 ஆடுகள் வரைக்கும் சீராக வளர்க்கலாம். அனுபவம் அதிகமாக இருந்தால் நீங்கள் 80லேருந்து 100 ஆடுகள் கூட நீங்கள் வளர்க்கலாம். சரியான பராமரிப்பு தான் நம்ம அதிக லாபத்தை வந்து தரும். 1 ஏக்கரில் 50 ஆடுகள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து ஒரு உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கொள்வோம். அப்போ 45 பெண் ஆடுகளும் 5 கெடா ஆடுகளும் வச்சா இனப்பெருக்கம் வந்து எளிதாக நடைபெறும். பசுந்தீவனமாக அகத்திக்கொலை, வேலி மசாலு, சவுண்டால், நேப்பியர் புல் இந்த மாதிரி வந்து வளர்த்தா தீவன செலவை வந்து நம்ம சரிவாதியாக குறைச்சிடலாம். அதே மாதிரி தினமும் சுத்தமான தண்ணி, கனிம கலவை, தாது உப்பு, தேவையான அடர் தீவனம் இதெல்லாம் கொடுத்தோன்னா ஆடு வேகமாக எடை அதிகரிக்கும். கொட்டகையை வந்து தினமும் சுத்தம் செய்யணும். ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு முறை கிருமி நாசினி வந்து கண்டிப்பாக தெளிக்கணும். தடுப்பூசிகளை காலத்துக்கு காலம் போடணும். ஒரு பெண்ணாடு வருஷத்துக்கு சராசரியாக 2 குட்டிகளை இருந்தால் 45 பெண்ணாடுகள் வந்து நல்ல எண்ணிக்கையில் குட்டிகள் வந்து கிடைக்கும்.
அவற்றை வந்து சரியான வயசில் விற்றீங்க அப்படின்னா நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்திங்கன்னா அவங்க பேஜ், அதாவது இப்போ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா, ஒரு 10 ஆடு வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு குட்டிகள் பிறகுது பார்த்திங்களா, அது ஃபஸ்ட்டு பேஜ். அந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 8 குட்டியை மட்டும் விற்றுட்டு மீதி 2 குட்டியை அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பேஜ் சிஸ்டம் போட்டு நீங்கள் வளர்த்து பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த சீசனுக்கு வந்து நம்ம ஆடுகள் வந்து ஒரே இதில் வந்து போடும். இப்போ எங்கள்கிட்ட 15 குட்டி இருக்குன்னா, இந்த 15 குட்டியில் நாங்கள் வந்து 15 குட்டி நாங்கள் விற்கிறோன்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் அதுக்கு கொஞ்சம் குட்டியை வச்சுட்டு தான் நாங்கள் அந்த 15 குட்டிகளை வந்து விற்கிறோம். ஏன்னா எல்லா ஆட்டையும் நம்ம வச்சுட்டே இருக்க முடியாது, ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஆடுகளை மட்டும் வச்சுட்டு மீதி குட்டிகளை வந்து எப்பயுமே நாங்கள் விற்றுருவோம், ஓகேங்களா? ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சந்தையோட விலை, தீவன செலவு, நோய் தாக்கம், பராமரிப்பு முறை, இந்த காரணங்களால் லாபம் வந்து மாறுபடும். உங்களோட பகுதியில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு திட்டமிடணும். புதியவர்கள் வந்து 20லேருந்து 30 ஆடுகளோட தொடங்கி அனுபவம் பெற்ற பின்னாடி 50 அல்லது அதற்கு மேலே அதிகரிப்பது தான் பாதுகாப்பான வழியாக இருக்கும். ஒரு ஏக்கர் நிலம் இருந்தாலே வெற்றி கிடைக்காது. அந்த நிலத்தை எப்படி திட்டமிட்டு பயன்படுத்துகிறோம் என்பது தான் வெற்றியை வந்து தீர்மானிக்கும். சரியான இனத்தேர்வு, சரியான தீவனம், சுத்தமான பராமரிப்பு, சுத்தமான தண்ணி, சரியான சந்தைப்படுத்துதல், வளர்க்க தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது விற்கவும் தெரியணும், ஓகேங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா 1 ஏக்கர் நிலத்துலேருந்து நல்ல வருமானம் கண்டிப்பாக ஈட்ட முடியும், ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் 1 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் எவ்வளோ ஆடுகள் வளர்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5000 ஃபாலோவர் வந்தவுடனே கிவ்அவே வந்து கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு நானே எழுதி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன், ஓகேங்களா? இவ்வளோ வந்து எங்களுக்கு லாபம் வந்துச்சு, இவ்வளோ வந்து நஷ்டம் வந்துச்சு, எவ்வளோ லாபம்லாம் வருது, எத்தனை குட்டிகளில் விற்கிறோம், எத்தனை குட்டிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு வாரியாக நானே வந்து என் கைப்பட எழுதி உங்களுக்கு அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், நீங்கள் புதுசாக ஆட்டு பண்ண நான் தொடங்க போகிறேன், உங்கள் வழிகாட்டுதல் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்கள, அவங்க வந்து பழைய வீடியோக்களில் வந்து என் ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதில் வந்து நம்பர் எடுத்து போய் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன், இல்லைன்னா வந்து வீடியோவை உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன், ஓகேங்க? நாளைக்கு என்ன ஐடியா போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.